7 மந்த் ஓல்டு ஜாக்கி சிப்பிப்பேர் இனத்தை சேர்ந்தவன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெட் வித் ஆக்சிடென்ட்டு கால் ஃப்ராக்சரோட வந்திருக்கிறான். பெட் பேரண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு லோக்கலி அவைலபிள் ஒரு அன்குவாலிஃபைடு ஒரு வெட்டினரியன் அவங்கள வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்னால என்னாச்சு அப்படின்னா சிவியர் டேமேஜ் ஆகி ரொம்ப நெக்ராட்டிக் கண்டிஷனில் வந்தாங்க. பட் என்னன்னா ரொம்ப டிலேடாக வந்துட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு இது நடந்து கிட்டத்தட்ட. ஆக்சுவலாக ஓப்பன்டு ஃப்ராக்சர். இது வந்து போன் உடஞ்சி காலையே வந்து பியர்ஸ் ஆகி வெளியே வந்துருச்சு, தோலை விட்டு வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அது சர்ஜிக்கல் கரெக்ஷன் தான் பெஸ்ட்டு. எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலிமா வந்து அந்த போனை ஃபிக்ஸ் பண்ணி பழையபடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கோம். பட் எதே இருந்தாலும் சரி, நீங்கள் எமர்ஜென்சிக்கு யாரோ விட்டு பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு குவாலிஃபைடு வெட்டினரினை போய் பாருங்கள். தயவு செஞ்சு அன்குவாலிஃபைட் டாக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யார்ட்டையும் போய் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்காதீங்க. இது வந்து நாட் ஓன்லி பெட்ஸ், ஹியூமனுக்கு ஆல்சோ தான். சிம்பிளாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ அல்லது வந்து யாராவது அன்குவாலிஃபைடு பர்சன் வந்து அவங்ககிட்டயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துடுறோம். பட் அந்த மாதிரி தயவு செஞ்சு போக வேண்டாம். அப்போதைக்கு பண்ணினா கூட அடுத்த நாளே வந்து நம்ம வந்து அது ரெக்கவரி ஆகலை அல்லது ஏதாவது இஷ்யூஸ் ஆகுமோ அப்படிங்கிறத ஒரு குவாலிஃபைடு வெட்டினரின் வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.